அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் காட் வித்தவுட் ரிலீஜன், அது ஆல்ரெடி நேம் ஜாமக்காரனாக இருந்தது. ஜாமக்காரனாக இருந்து அதுக்கப்புறம் அந்த பேர் மாற்றினேன். எனக்கு தோணுச்சு, அதாவது சில கருத்து சிந்தனை நான் ஏற்றுனால அந்த பேரும் அந்த லோகோவும் மாற்றினேன். இப்போது என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இது எதற்காக ஆரம்பித்தேன்னு எனக்கே தெரில. ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, யூடியூப்பு ஆரம்பித்தேன். அப்போது அந்த ஒரு 5 வருஷம் முன்னாடி 6 வருஷம் முன்னாடி எனக்கு 5 வருடம் 6 வருடம் முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும் அப்போது நினைக்கும் போது எனக்கு வரல. அந்த யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போன பிறகு அப்புறம் சப்ஸ்கிரைப் வந்தது. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அப்போது எதுக்காக இது சொல்ல வந்தேன்னா, இப்போது வரக்கூடிய நாட்களில் ஒரு ரிலீஜனோ மதத்தை பற்றியோ அது கிறிஸ்துவத்தை பற்றியோ அது இல்லாமலும் மற்ற வீடியோக்கள் மற்ற கருத்துக்கள் எல்லாமே வரும் யூடியூப் சேனலில். அதனால் முன்னரே நான் சொல்லிடுறேன். அது அப்புறம் இது இது கிறிஸ்துவ சேனலாச்சே, நீங்கள் ஏன் மற்றதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பக்கூடாது. அதுக்காக முன்கூட்டியே அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். நான் காட் வித்தவுட் ரிலீஜன், காடுக்கு எந்த மதமும் ரிலீஜனும் எதுவுமே கடவுளை பற்றியும் ஜாதி மொழி எதுவுமே இல்லை. கடவுள் அதே தான் மனிதன் இருக்கணும். ஓகேங்களா? அதில் வரும் காலங்களில் வீடியோக்கள் எல்லாத்தையும் குறித்தும் பேசுவேன். அதனால் உங்கள் கருத்தின்படி இவன் விழுந்துட்டான் அப்படின்னு நினச்சிப்போங்க. பற்றி கவலை கிடையாது. என்னுடைய மனசாட்சிக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் எனக்கு தெரியும் அந்த விஷயங்கள். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுறதாக எனக்கு இப்போது சிந்தனை தூண்டப்பட்டுள்ளது. அதனால் பல விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிற மாதிரி இந்த யூடியூப் சேனல் இப்போது அட்மின் நானாக இருக்கிறதுனால என்னுடைய சுய சிந்தனையால் இந்த முடிவு எடுக்கிறேன். இன்னும் பின்னொரு நாட்களில் எனக்கு தெரிந்த தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் கற்றுக்கினது, தெரிஞ்சுக்கிறது, நான் சிந்தித்தது எல்லாத்தையும். அதனால் காட் வித் ரிலீஜன் சேனல் மல்டிபர்பஸாக ஆகப்போகுது. ஆல்ரெடி 2 வாரம் முன்னாடியே ஒரு சமையல் குறிப்பு ஒன்று போட்டேன். அது ஓகேங்களா? அதனால் அப்படி வரப்போகுது. அது அப்பயே சொல்லிடணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. அதனால் இப்போது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸ்மேன் படத்தில் இருக்கிற அந்த ரகசியங்கள், அது டீகோட் மாதிரி, அது என்ன ரகசியம் சொல்லப்பட்டது அதை குறித்து நான் சொல்கிறேன். அது 3ஆம் உலக யுத்தம் அதிலே சொல்லியிருப்பாங்க படத்தில். அதை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் அதை சொல்கிறேன் அந்த படத்தில் எப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள்.